பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு இஸ்ரேல் போரில் ஏஐ. தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் போரில் ஏஐ முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. இதற்கு முன்பாக எல்லா நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட போர்களும் எல்லா நாட்டினுடைய இயற்கை வளங்களை குறிவைத்தும் எல்லைகளை குறிவைத்தும் எதிரிகளை குறிவைத்தும் நடைபெற்று வந்தன. இந்த போர்களில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போர் வீரர்கள் ஈடுபட்டு அவர்கள் போரிட்டு மாண்டிருக்கிறார்கள். அந்த போரின் விளைவாக லட்சக்கணக்கான மக்களும் இறந்திருக்கிறார்கள். இனிமேல் நடைபெற போகிற போர் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசித்து பார்ப்போம். மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பலாட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு அழுவார்கள். மாலுமிகள் யாவரும் கப்பலில் யாத்திரை செய்கிறவர்கள் யாவரும் அந்த மகா நகரத்திற்கு வந்த அழிவை பார்த்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயோ, இந்த மகா நகரத்திற்கு இப்படி வந்து விட்டதே என்று அழுது புலம்புவார்களாம். அப்படியானால் அது முழுக்க முழுக்க சமுத்திரத்திற்கு உரிமை கொண்டாடுகிற ஒரு போராக இனி நடைபெற போர்கள் இருக்கும். ஏனென்றால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பொருட்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அகய விமானத்தின் மூலமாக சில பொருட்களை கொண்டு செல்லலாம். ஆனால் டன் கணக்கில் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சமுத்திரம் வழியாகத்தான் கொண்டு செல்ல முடியும். எல்லா அத்தியாவசிய பொருட்களும் சமுத்திரத்தின் வழியாகத்தான் கொண்டு செல்ல வேண்டும். அப்படியானால் சமுத்திரம் யாருக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த சமுத்திரம் எனக்குத்தான் சொந்தம், என் அனுமதி இல்லாமல் யாரும் சமுத்திரத்தின் வழியாக கப்பல்களை இயக்கவே முடியாது என்று உரிமை கொண்டாடுகிற ஒரு போராக ஒரு காலத்தில் அமைய போகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனத்தில் நதியின் வழியாக எப்படி முதலை படுத்திருக்கும் என்பதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வருவேன். இந்த பார்வோன் அந்தி கிறிஸ்துவுக்கு உதாரணமாக வாழ்ந்தவன். இவன் அந்த நதி என்னுடையது என்று அந்த நதியின் நடுவில படுத்துக்கொண்டு இவைகள் எல்லாம் எனக்கு சொந்தம், என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் இதன் வழியாக செல்ல முடியாது என்று அவன் ஆர்ப்பரித்தான். அதே போலவே இன்று சமுத்திரத்தின் வழியாக பெரிய கப்பல்களை நிறுத்திவிட்டு இந்த சமுத்திரம் எங்களுக்கு சொந்தமானது, எங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் இந்த சமுத்திரத்தின் வழியாக செல்ல முடியாது என்று உரிமை கோருகிற ஒரு போராக இனி வருங்காலத்தில் அமைய போகிறது. இந்த போர் முழுக்க முழுக்க மனிதர்களுடைய போர் வீரத்தினால அல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போர் வீரர்கள் மாள போகிற போராக இருக்காது. இது முழுக்க முழுக்க தொழில்நுட்பத்தின் உதவியோடு எந்த இடத்தில் அடித்தால் அந்த நாடு நமக்கு சொந்தமாகும். ஒரு பெரிய யுத்தம் இல்லாமல், பெரிய ரத்தம் சிந்துதல் இல்லாமல், எல்லைகளுக்கு நடுவே இராணுவத்தை ஊடுருவி எல்லையை கைப்பற்றுவது இல்லாமல் முழுக்க முழுக்க தொழில்நுட்பத்தின் உதவியுடன் எந்த இடத்தில் அந்த ராஜா இருப்பார், அந்த நாட்டின் அதிபதி எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருப்பார்,
அவரை அடித்து விட்டால் அந்த நாடு நமக்கு அடிமையாகிவிடும் என்று யோசித்து தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இனி வருங்காலங்களில் போர் நடைபெறப் போகிறது. இதையும் வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. அந்தி கிறிஸ்துவுக்கு சாத்தானுக்கும் ஒப்பிடப்பட்ட தீருவின் ராஜாவின் நாணத்தை குறித்து வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. அந்த தீருவின் ராஜாவை குறித்து, எழும்ப போகிற அந்தி கிறிஸ்துவை குறித்து, இதோ தானியேலை காட்டிலும் நீ ஞானவான், உனக்கு ரகசியமான மறைபொருள் ஒன்றும் அல்ல என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் அவர்கள் ஞானத்தை பயன்படுத்தி போர் செய்வார்கள். அவர்கள் கண்களுக்கு ரகசியமானது ஒன்றுமே இருக்காது. யார் எந்த இடத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், யார் எந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யார் எந்த இடத்திற்கு எந்த நேரத்தில் செல்வார்கள் என்று எல்லாவற்றையும், எல்லா ரகசியத்தையும் அறிந்து போரிடுகிறவர்களாய் இனி காணப்படுவார்கள். அப்படிதான் இஸ்ரேல் தேசத்திலே தற்போது நடைபெற்று கொண்டிருக்க போரும் AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் ஈரானின் அதிபர் கமேனியை கொண்டு தீர்த்தார்கள். ஈரானின் அதிபர் உச்சபட்ச பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு அதிபர். அவர், அந்த நாடு ரஷ்யாவிடமிருந்து உயர் தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி, ஜாமர் கருவிகளை வாங்கி பொருத்தி அவரை பாதுகாத்து கொண்டு வருகிறது. அவர் போகிற இடம் எந்த கருவிகளை கொண்டும் கண்டுபிடிக்காதபடிக்கும், அவர் பேசுகிற பேச்சுகளை எந்த கருவிகளும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கும் அந்த ஜாமர் கருவிகளை வாங்கி பொறித்து பாதுகாத்து இருந்தார்கள். ஆனால் அமெரிக்காவின் கிளாட் என்று சொல்லக்கூடிய AI தொழில்நுட்பம் அந்த ஜாமர் கருவிகளையும் மீறி அவர் எங்கே செல்கிறார், எத்தனை மணிக்கு அலுவலகம் செல்வார், எத்தனை மணிக்கு இந்த வழியாக செல்வார், அவர் எத்தனை பேரோடு தங்கியிருக்கிறார், எந்த இடத்தில் தங்கியிருக்கிறார் போன்ற எல்லா ரகசியங்களையும் அந்த கிளாட் என்ற AI கருவி கண்டுபிடித்து அமெரிக்காவுக்கு தகவல் சொன்னது. அமெரிக்காவின் கிளாட் என்ற AI தொழில்நுட்ப கருவி கண்டுபிடித்த அந்த தகவல்களை அமெரிக்கா இஸ்ரேல் தேசத்தோடு பங்கிட்டு கொண்டது. இஸ்ரேல் தேசத்தின் AI கருவியான வேர் இஸ் மை டாடி என்ற தொழில்நுட்பத்தோடு கூட இந்த கிளாட் AI தொழில்நுட்பம் கண்டுபிடித்து கொடுத்த ரகசியத்தை ஒன்றாக இணைத்து அவர்கள் இஸ்ரேல் தேசமும் அமெரிக்கா தேசமும் ஒரு நாளை முன்குறித்தார்கள். அந்த AI கருவி வகுத்து கொடுத்த அந்த நாள், இத்தனை மணிக்கு கமேனி இந்த இடத்தில் வருவார், நீங்கள் அந்த ஜாமர் கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக, அவர்கள் வைத்திருக்கிற எல்லா தொழில்நுட்ப கருவிகளும் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இத்தனை மணி வேகத்தில் நீங்கள் குண்டு வீசினால், இத்தனை மணிக்கு குண்டு வீசினால் அவரை கொல்ல முடியும் என்ற தகவலை அந்த AI தொழில்நுட்பம் அவர்களுக்கு கொடுத்தது. அந்த AI தொழில்நுட்பம் கொடுத்த தகவலின்படி கமேனியோடு கூட இருந்த ராணுவ வீரர்கள் பேசிக் கொள்கிறதை அந்த AI கருவி கண்டுபிடித்து, அவர்கள் இரவில் தான் நீங்கள் தாக்குவீர்கள் என்று அவர்கள் உஷார் நிலையில் இருக்கிறார்கள், அதனாலே நீங்கள் இரவில் தாக்குதல் நடத்தினால் அவரை கொல்ல முடியாது, நீங்கள் பகலிலே தாக்குதல் நடத்தினால் மட்டுமே அவர்களை கொல்ல முடியும் என்று வழிவகுத்து கொடுத்தது. அந்த AI தொழில்நுட்பம் வகுத்து கொடுத்த யுக்தியின்படி அவர்கள் 30 நிமிடத்தில் கமேனியையும் உயர் அதிகாரிகளையும் கொன்று குவித்தார்கள். இப்படி ஏன் அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள்? ஒரு நாட்டோடு கூட எல்லையில் போரிடாமல், ஈரான் என்பது மிகப்பெரிய பறந்து விரிந்து கிடக்கிற ஒரு தேசம். அந்த தேசத்திலே எல்லையை கடந்து சென்று போரிட்டு ஜெயிக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய தேசம். ஏன் எல்லையில் போரிடாமல் ராஜாவை மட்டும் குறிவைத்து தாக்குகிறார்கள்?
இது சாத்தானுடைய தந்திரம். இந்த தந்திரம் வேதத்தில் முதல் போரிட்டு ஜெயித்த வலு சர்வத்தின் தந்திரமாயிருக்கிறது. உலகத்தில் தேவன் முதலாக ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது இந்த பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரத்தை கொடுத்து உலகத்தில் முதலாக முடிசூட்டப்பட்ட ராஜாவாக ஆதாம் காணப்பட்டான். ஏவாள் ராணியாக இருந்தாள். இவர்களை ஒரு யுத்தமும் இல்லாமல், ஒரு ரத்தம் சிந்துதலும் இல்லாமல், வெறும் ஞானத்தினாலே பிசாசு ஜெயித்து இந்த உலகத்தின் அதிபதியாக மாறிவிட்டான். இதே தொழில்நுட்பத்தையும் இதே ஞானத்தையும் பயன்படுத்தித்தான் இனிமேல் நடைபெற போகிற எல்லா போர்களும் இருக்க போகிறது. பெரிய யுத்தங்கள் இருக்காது, பெரிய ரத்தம் சிந்துதல்கள் இருக்காது, பெரிய போர் வீரர்கள் போரிட்டு மடிய போவதில்லை, பெரிய மக்கள் சேதம் ஏற்பட போவதில்லை. எந்த இடத்தில் எந்த ராஜாவை, எந்த நாட்டின் அதிபதியை அடித்தால் அந்த நாடு நமக்கு சொந்தமாகும் என்று தெரிந்து வைத்து அந்த ராஜாவை பிடித்து அவனை கொலை செய்வார்கள். இப்படித்தான் அமெரிக்கா வெனிசுலாவின் அதிபரையும் கரெக்டாக அவனுடைய இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து அவனையும் அவனுடைய மனைவியும் கைது செய்து அந்த நாட்டின் இயற்கை வளங்களை கைப்பற்றி கொண்டார்கள். இவைகள் எல்லாம் சாத்தானின் தந்திரங்கள். இவைகள் எல்லாம் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நிழலாட்டமான காரியங்கள். வேதத்திலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. தாவீதின் மகனாக இருந்த அப்சலோம் தாவீதினுடைய பட்டத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த தாவீதினுடைய சிங்காசனத்தை கைப்பற்ற அவன் நினைத்த போது தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த அகிதோப்பேல் அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டு அப்சலோமுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தான். அது எப்படிப்பட்ட ஆலோசனை? தாவீதோடு கூட நீ போரிட வேண்டாம், தாவீதோடு கூட நீ போரிட்டு ஜெயிக்க முடியாது, அதனால் தாவீதினுடைய ராணியை கைப்பற்றிவிடு. தாவீதினுடைய ராணியை கைப்பற்றினால் அந்த தேசம் முழுவதும் உன்னுடைய ஆளுகைக்குள் வந்துவிடும், தாவீது ஆட்சியை இழந்து விடுவான், நீ ராஜாவாக மாறிவிடலாம் என்று ஆலோசனை கொடுத்தான். இந்த ஆலோசனை எங்கிருந்து வந்தது? ஆதியாகம புஸ்தகத்தில் சாத்தான் ராணியாய் இருந்த ஏவாளை தன்னுடைய பேச்சு நிமித்தமாக வீழ்த்தி விட்டான். வீழ்த்தினபடியினால் இந்த உலகம் அவனுடைய ஆளுகைக்குள்ள வந்த அந்த ஆலோசனையை அகிதோப்பேல் அப்சலோமுக்கு கொடுத்தான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படியே அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. இந்த அகிதோப்பேல் சொல்லுகின்ற ஆலோசனை எல்லாம் தேவனுடைய ஆலோசனை போல் இருந்ததாம். எல்லா மக்களும், இஸ்ரவேலுடைய எல்லா மக்களும் அகிதோப்பேல் சொல்லிவிட்டாரா, அது தேவனுடைய வாக்கு என்று எண்ணுகிற அளவுக்கு அந்த அகிதோப்பேலின் ஆலோசனை இருக்கும். அந்த அகிதோப்பேல் தாவீது ராஜாவினுடைய ஆலோசனைக்காரனா இருந்து தாவீதுக்கும் ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே பிசாசனுடைய தந்திரம் நுழைந்தபடியினால் ராணியை கைப்பற்றுகிற ஒரு ஆலோசனையை அப்சலோமுக்கு கொடுத்தான். இது ஆதியாகம புஸ்தகத்தில் பிசாசு ஏவாளை கைப்பற்றி ஆளுகையை கைப்பற்றின அந்த ஆலோசனையை அப்சலோமுக்கு கொடுத்தான். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்போது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் வலுக்கும் என்றான். தாவீது அப்சலோமுக்கு போரிட நேரிட்டதே என்று அவன் ஓடி ஒளிந்த நாட்களில் அவனுடைய மறுமனையாட்டிகளை அவன் அரண்மனையிலே வைத்து சென்று விட்டான். அந்த ரகசியத்தை அறிந்த அகிதோப்பேல், தாவீதனுடைய மறுமனையாட்டிகளை நீ கைப்பற்றி விட்டால், அவர்களோடு கூட நீ உறவு வைத்துக் கொண்டால்,
அந்த ராஜ்யம் உனக்கு வந்துவிடும். இதை எல்லா மக்களும் அறிந்திருக்கிறார்கள். நீ ராஜாவாய் மாறுவதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்று ஒரு சாத்தானின் ஆலோசனையை கொடுத்தான். யுத்தமே இல்லாமல், ரத்தம் சிந்துதலே இல்லாமல், ஞானத்தை பயன்படுத்தி ராணியை கைப்பற்றி விட்டால் ராஜ்யத்தை கைப்பற்றி விடலாம் என்ற ஆலோசனையை அவன் கொடுத்தான். இதே ஆலோசனையின்படிதான் தாவீதுனுடைய இன்னொரு மகனான அதோனியாவும் செயல்பட்டான். இவர்கள் எல்லாம் இந்த ராணியை கைப்பற்றுகிற இந்த ரகசியத்தை சாத்தானிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். இந்த அதோனியா தாவீது ராஜா மறைந்த பிறகு சாலோமோன் ராஜாவாக வந்ததை கண்டு பொறுக்க முடியாமல் எப்படியாவது தான் ராஜாவாக வர வேண்டும் என்பதற்காக தாவீது ராஜாவினுடைய மனைவியா இருந்த பத்சேபாள் இடத்தில் போய் என்ன கேட்டான் என்று பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனேம் ஊராளாகிய அபிஷாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோடு பேசும்படி வேண்டுகிறேன் என்றான். இவன் ரகசியமாக எப்படி ஏவாளை பிசாசு வஞ்சித்து ராஜ்யத்தை கைப்பற்றினானோ, எப்படி அப்சலோம் தாவீதினுடைய மறுமனையாட்டிகளை கைப்பற்றி ராஜ்யத்தை கைப்பற்ற முயற்சி செய்தானோ, அதே போலவே அதோனியாவும் தாவீது ராஜா இறந்த பிறகு அவனுடைய கடைசி மனைவியா இருக்கிற அபிஷாகையும் விவாகம் செய்து ராஜ்யத்தை கைப்பற்ற முயற்சி செய்து பத்சேபாள் இடத்தில் பேசினான். இந்த தந்திரத்தை அறியாத பத்சேபாள், நான் உனக்காக ராஜாவினிடத்தில் போய் பேசுவேன் என்று போய் பேசினார். ஆனால் ஞானத்தில் சிறந்த சாலமோன் அதோனியா எந்த தந்திரத்தினால் ராஜாவின் மனைவியை விவாகம் பண்ண கேட்கிறான் என்று உணர்ந்தபடியினால் அவன் பத்சேபாளிடத்தில் என்ன சொன்னான் என்று பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீ சூனம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன்? அப்படியானால் ராஜ்ய பாரத்தையும் அவனுக்கு கேளும். இங்கு அதோனியாவின் தந்திரத்தை அறிந்த சாலமோன் ராஜா தன்னுடைய தாயாரிடத்தில் சொல்கிறான், நீ என்னுடைய தகப்பனாகிய தாவீதின் கடைசி மனைவியாகிய ராணி அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பான் ஏன்? அதை காட்டிலும் நீ ராஜ்ய பாரத்தையே அவனிடத்தில் கொடுத்து விடலாமே என்று சுதாரித்து ஒரு பதிலை சொன்னான். அதோனியாவின் நோக்கம் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் எப்படி ராணியை வஞ்சித்து, ஏவாளை வஞ்சித்து ராஜாவை கைப்பற்றினானோ, ராஜ்யத்தை கைப்பற்றினானோ, அதே போலவே தாவீதின் மனைவியாகிய அபிஷாகை அவன் கைப்பற்றி ராஜ்யத்தை கைப்பற்ற நினைத்தான். தான் ராஜாவாக முயற்சி செய்தான். இதை அறிந்த சாலமோன் அதை ஞானமாக முறியடித்தான். ஆதி காலம் முதல் கொண்டு சாத்தானும் வலு சர்ப்பமும் ஒன்று சேர்ந்து இந்த தந்திரத்தை முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். ஏன் அவர்கள் தாவீதினுடைய குடும்பத்தில் அப்படி ஒரு தந்திரத்தை முயற்சி செய்ய வேண்டும்? ஏன் தாவீதினுடைய குடும்பத்தில் அப்சலோமை கொண்டு ராணியை கைப்பற்ற முயற்சி செய்ய வேண்டும்? ஏன் அதோனியாவை கொண்டு தாவீதினுடைய குடும்பத்தில் நுழைய முயற்சி செய்ய வேண்டும்? ஏனென்றால் யூதாவின் கோத்திரத்திலே ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் விடும், அது மேசியா அந்த கோத்திரத்திலிருந்து வருவார் என்பதை சாத்தானும் அறிந்து வைத்திருந்தான். அதில் எப்படியாவது நுழைந்து தன்னுடைய வித்தை கலக்க வேண்டும், அந்த ராஜ்யத்திலே அந்த கோத்திரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து சாத்தான் அப்படிப்பட்ட தந்திர ஆலோசனைகளை கொடுத்து செயல்படுத்தி வந்தான். கர்த்தர் ஞானத்தில் சிறந்தவராய் இருக்கிறபடியினால் சாத்தானுடைய தந்திரங்களை அவர் முறியடித்தார். அதே போலதான் அவனுடைய நோக்கம் எல்லாம்
எப்படியாவது ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் ராஜ்யத்துக்கு தலைமை தாங்குகிற ராஜாவை கைப்பற்ற வேண்டும், அல்லது ராஜாவுடைய மனைவியை கைப்பற்ற வேண்டும். அதை கைப்பற்றிவிட்டால் ராஜ்யம் எனக்கு வந்துவிடும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஆதி முதல் கொண்டு அவன் செயல்பட்டு வருகிறான். கடைசி முயற்சியாக மணவாளனாகிய மேசியாவாகிய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் வந்து நின்று அவருக்கு நய வசனிப்பாக அவன் இச்சைகளை ஊட்டி உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களும் அதனுடைய மேன்மைகளையும் இயேசுவுக்கு திறந்து காண்பித்து, இந்த மேன்மைகளை எல்லாம் பார்க்கின்றாயே, என்னை சாஷ்டாங்கமாக என் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யத்தின் மேன்மையெல்லாம் உனக்கு தருவேன் என்று இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் தந்திரமாக அவன் நுழைய பார்த்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டு சத்தியத்தை கொண்டு தேவன் ஒருவரையே நான் பணிந்து கொள்வேன் என்று எதிர்த்து நின்றபடியினால் பிசாசு இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடி போனான். அடுத்து அவனுடைய டார்கெட் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்கிற நம்மீதுதான். நம்மை எப்படியாவது கைப்பற்றி நம்மை எப்படியாவது அவனுடைய வலைக்குள்ளே சிக்க வைத்து அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம் என்று முயற்சி செய்யும்படியாக எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். நாம் ஞானத்தில் சிறந்தவர்களாய் எப்படி இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றாரோ அதே போல நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய ஆசபாச இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் அநீதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசானவன் நம்மை விட்டு விலகி போவான். ஏனென்றால் வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலும் அவன் கடைசி முயற்சியாக வலு சர்ப்பத்தின் துணை கொண்டு கள்ள தீர்க்கதரிசியின் துணை கொண்டு நம்மை வீழ்த்தி ராஜ்யத்தை கைப்பற்ற முயற்சி செய்வான். நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது, மணவாளன் வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு செல்ல நாம் காத்திருப்போம். பிசாசனுடைய தந்திரங்கள் இன்னும் முடிவடையவில்லை. அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். நாம் அவருடைய வருகையில் காணப்பட பரிசுத்தமாய் வாழ்வோம். இதே முயற்சியாகத்தான் அவன் சகல ஞானத்தோடும் செயல்பட்டு ஏஏயின் துணை கொண்டு உலகத்தில் ராஜ்யங்களை கைப்பற்றி கொண்டு வருகிறான். உலகத்தின் ராஜ்யங்களை கைப்பற்றி சமுத்திரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து எல்லா வாணிபத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நாம் தான் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்பதற்காக சமுத்திரத்திலே தன்னுடைய கப்பலை வைத்து, எப்படி பார்வோன் ராஜா நதியிலே முதலையை போல் படுத்து கொண்டிருந்தானோ அதுபோல இன்றைக்கு வல்லரசு நாடுகள் சமுத்திரத்திலே தங்களுடைய கப்பல்களை படுக்க வைத்துக் கொண்டு இந்த சமுத்திரம் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடி உலகத்தையும் அதனுடைய வாணிபத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த உலகத்தை ஆள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தானுடைய கடைசி முயற்சியா இருக்கிறபடியினால் நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாம் அவருடைய வருகையிலே நம்மை அவருடைய மனவாட்டியாகிய நம்மை அழைத்து செல்ல தகுதி உள்ளவர்களாய் ஆயத்தமாய் காணப்படுவோம். கர்த்தருடைய ரகசிய வருகையில் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 638220 23109 99 40 145 408 790 478 7918 9500 107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.